உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நட்சத்திரம், ஒரு ராசி. அப்போ அந்த நட்சத்திரத்துல அந்த ராசியில பிறந்தவங்களாப்பட்டது வாழ்க்கையில சிலர் நல்லா இருக்கிறாங்க, சிலர் நல்லா இல்லை, சிலர் செல்வந்தரா இருக்கிறாங்க, சிலர் பரம ஏழையா இருக்கிறாங்க. ஒருத்தர் வாழ்க்கை பூராமே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் நேம்பா வாழ்க்கையில சம்பாரிச்சு அட்டகாசமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த சோதனைகளுக்கு என்ன காரணம்? அப்ப இது போக பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பாட்டன், பூட்டன், ஓட்டன் பரம்பரை, இந்த பரம்பரையில அவங்க செஞ்ச கரும காரியங்கள், அவங்க செஞ்ச வினைகள், அதன் மூலியமாக வந்த சாபத்தீடு, அதன் மூலியமாக வந்த சில கரும வினைகள் ஆகப்பட்டது உங்க தலையில இறங்கி இருக்குது. அப்ப இதனாலேயுமே நீங்க அந்த கரும வினைகளை அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறீங்க. இது போக பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அந்த கரும வினைகளை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த உடலும் மனசும் வலிமையும் ஆண்டவன் கொடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது போக உங்களுடைய ராசி ஆகப்பட்டது கால புருஷ தத்துவத்தில் 8வது ராசி. அப்ப அந்த 8வது ராசினா ரகசியமான ராசி, ஒரு மர்மமான ராசி. அப்ப அந்த ராசியில என்ன என்ன புதைந்திருக்கிறது அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ராசி தான் இந்த விருச்சக ராசி. அப்ப அந்த விருச்சக ராசியில சந்திர பகவான் நீச்சம், செவ்வாய் பகவான் உச்சம். அப்ப சந்திர பகவான் நீச்சம் அடைஞ்சதுனால அவங்களுக்கு அந்த மன வலிமைங்கிறது நல்லா இருக்காது. அப்போ ஆள் பாக்குறதுக்கு நல்லா வாட்டு சாட்டமா இருப்பாங்க, 4 பேர்ல 10 பேர்த்து கூட அடிக்க சொன்னா அடிச்சிருவாங்க. ஆனா அந்த மன வலிமை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கவே இருக்காது. அப்போ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள சில குழப்பங்கள் உருவாயிடும். இது போக பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எதையுமே சாதிக்கணும், எதையுமே பார்க்க போனா நம்ம சம்பாதிக்கணும், எதையுமே நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற மன வலிமை இருந்துட்டா கூட அது பார்க்க போனா நீண்ட தூரம் பயணிப்பதில்லை. அதாவது இந்த 8வது ராசியான இந்த விருச்சக ராசியில சில ரகசியங்கள் புதஞ்சிருக்குது. அப்படின்னா நீங்க பார்க்க போனா ஒரு சிலருக்கு அடியாட்களாகவும் வேலை செய்வீங்க. ஒருத்தர் போய் வெட்டணும், ஒருத்தர் கொலை பண்ணணும், ஒருத்தர் கைகால் எடுக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய ஆர்டருக்கு கட்டுப்பட்டு நீங்க செய்வீங்க. அதே சமயத்துல நீங்க செய்யணும்னு நினைச்சா அது செஞ்சு முடிச்சிருவீங்க. இது போக பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் ஆகப்பட்டது சுய தொழில் செஞ்சு நல்ல டாக்டரா இருக்கிறாங்க, நல்ல இன்ஜினியரா இருக்கிறாங்க. அது போக பாத்தீங்கன்னா சுய தொழிலுமே பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி சுய தொழில் செஞ்சும் நல்லாவும் இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 30% பேர் ஆகப்பட்டது எந்த தொழில் செய்யறது, எந்த தொழில் செய்ய முடியாமலும், எந்த தொழில் செஞ்சாலும் திருப்தி இல்லாமலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்க்க போனா கஷ்டத்தோடையும் நஷ்டத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய அந்த கஷ்டங்கள் தீரும், அப்ப நிம்மதி வரும். நம்ம வாழ்க்கையில ஒரு செலுசிலுப்பு எப்ப வரும், நம்ம வாழ்க்கையில நாம எப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசியில பிறந்தவங்களாப்பட்டது எல்லாருமே, ஆண் பெண் எல்லாருமே காளகஸ்திரி, அந்த காளகஸ்திரிக்கு ஒரு முறை போயிட்டு வருவது கண்டிப்பாக நல்ல விசேஷமானது. அந்த காளகஸ்திரிக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய கரும வினைகளாகப்பட்டது கண்டிப்பாக தீரும். இது போக பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம், இல்லைன்னா உயர் பதவி, நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க, ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கிறாங்க, இல்ல ஒரு கம்பெனில சிஇஓவா இருக்கிறாங்க, ஒரு கம்பெனில எல்லா நிர்வாகமும் அவங்க கிட்ட தான் இருக்குது. அப்படி இருந்துமே அதுல அவங்களுக்கு பிரச்சனை, இடைஞ்சல், பாஸ்னால பிரச்சனை, அவங்களுக்கு கூட வேலை செய்யறவங்க இவங்களை பார்த்து பொறாமப்படுறது, இல்லை இவங்க வேலையை பார்த்து குறை சொல்றது. அப்போ அவங்க வேலையில அவங்க பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா, சீர்காழியில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு போய் அவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தொழில் முறையில அவங்களுடைய அந்த உயர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த தொழில்ல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது பனி போல் நீங்கும். கண்டிப்பா போயிட்டு வாங்க,
உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசியில அந்த சந்திர பகவான் ஆப்பட்டது நீச்சம். அப்ப அந்த சந்திர பகவான் நீச்சமானதுனால தாயார் மேல ஒரு நல்ல பாசம் பட்டுதல் இருக்காது. அது போக அந்த தாய் உறவுகள் இருந்தாலுமே அந்த தாய்க்கும் இவங்களுக்கும் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இதுதான் வந்துட்டு இருக்கும். அது போக அந்த தாயுடைய உறவுகளும் இவங்களுக்கு திருப்தியாக, சந்தோஷமாக, மன நிறைவாக அமைவது இல்லை. அப்ப அந்த தாயாருக்கு வந்து பார்க்க போனா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் நீச்சமானதுனால அவங்க வந்து அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கையில ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து எப்பவுமே தாய் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு பகையாக கூடாது. ஏன்னா நம்மளை பெத்தவங்க, நம்மளை 10 மாசம் சுமந்து நம்மளை பெத்தவங்க, நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டினவங்க, அவங்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க முன்னிலையில நாம் நல்லா வாழ்ந்து காட்டணும். அவங்களுடைய ஆசி என்னைக்குமே நம்மளுக்கு வேணும். அதனால நீங்க போயிட்டு அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா பூமி ஒருத்தருக்கு வாங்கி அது சிக்கலா நிக்குது. பூமி வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம். அது போக பாத்தீங்கன்னா பங்காளிக வகையில சொத்து பிரச்சனை. அப்போ வந்து நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க, அதுல டாக்குமெண்ட் சரியில்லை, அதுல பிரச்சனை, இல்லைன்னா அவங்க வந்து கையெழுத்து போடல, அந்த கிரையமாகல, இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூமி மூலியமாக சிக்கல், சகோதரன் வகையில சிக்கல், ஒரு சொத்து வாங்குவோன்னு நினைச்ச சிக்கல், அந்த சொத்தை வாங்கினாலும் அதுக்கப்புறம் ஏதாவது ரூபத்துல ஒரு சிக்கல் வந்துருது. அப்ப இந்த சிக்கல்கள் எல்லாமே முடிவதற்கு, அந்த சிக்கலே இல்லாமல் வாழ்வதற்கு நீங்க வந்து பார்க்க போனா சிக்கல் சிங்கார வேலன் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அப்ப அந்த முருகப்பெருமானை, சிக்கல் சிங்கார வேலன் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க. அந்த அதிகாரியா இருந்துமே அவங்களுக்கு மன நிம்மதி இல்லை, மன சந்தோஷம் இல்லை. அவங்க செய்யக்கூடிய தொழிலையுமே ஒரு மன சந்தோஷங்கிறது இல்லை. இது போக பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்திலுமே நல்ல நிம்மதி இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து வேலை விஷயத்திலையும் பிசினஸ் விஷயத்திலையுமே ஒரு நல்ல திருப்தி இல்லாமல், குடும்பத்திலுமே சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாள்ல போய் வணங்கி வருவது நல்ல சிறப்பை கொடுக்கும். ஒருத்தருக்கு வந்து மன அமைதி இல்லை, ஒரு மன சந்தோஷம் இல்லை, குடும்ப சந்தோஷம் இல்லை, வெளியிலுமே வந்து பார்க்க தொழில் ரூபத்தில் சந்தோஷம் இல்லை, இப்படி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சுவாமி மலையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா நீங்க தொழில், அதே சமயத்துல ஒரு ரிஜிஸ்டர் பண்றீங்க, இல்லை ஒரு பத்திர பதிவு பண்றீங்க, இது போக ஐடில வேலை செய்யறீங்க, இல்லை கமிஷன் பேசிக்ல வேலை செய்யறீங்க, இல்லைன்னா ரியல் எஸ்டேட் பண்றீங்க, ஒரு பூமி வாங்குறது விற்கிறது, ஒரு பூமி வித்து கொடுக்கறது, ஒரு வீட்டை வித்து கொடுக்கறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல வேலை செய்யறவங்களாக ஆகப்பட்டது புதன் தான் காரணம். அப்ப அந்த புதனுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே திருப்தியா நடக்கும். அதே சமயத்துல கல்வி, படிச்சு பட்டம் வாங்கி ஒரு பெரிய லெவலுக்கு வருது, ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு வருது, இதுக்கு எல்லாமே அந்த புதன் பகவான் தான். அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது திருத்தங்கள் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை நீங்க தரிசிக்க வேண்டும். அப்ப அந்த பெருமானை தரிசித்தால் உங்களுக்கு வந்து பார்க்க போன இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, உங்க வேலையில பிரச்சனையோ, உங்க படிக்கக்கூடிய படிப்புல பிரச்சனையோ கண்டிப்பாக வராது. அப்ப இது எல்லாவற்றையும் கடந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா குழந்தைக வகையில பிரச்சனை, கல்யாணத்துல பிரச்சனை, ஒரு குழந்தையை பெத்து எடுத்தும் அந்த குழந்தை வளர்ந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த குழந்தை மூலியமாக நல்ல சந்தோஷம் கிடைப்பதில்லை. அந்த குழந்தை நீங்க சொன்ன பேச்சை கேட்கறதில்ல, அவங்க படிச்சு பட்டம் வாங்கி அவங்க தவறான பாதையில போயிடுறாங்க, இல்ல அவங்க வேற யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே வருதுன்னா நீங்க வந்து
அந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த முருகரை வழிபாடு செய்யுங்க. அந்த முருகரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அந்த முருகனுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக குறைக்கும், வேரோடு புடுங்கும். உங்களுக்கு சோதனையை நீக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுவது. அப்ப அந்த எதிர்காலம் நல்லா இருக்குதா இல்லையாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.